கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலையும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல அதிக சந்தோஷம். நான் நினைக்கல நீங்கள்லாம் வந்து சேருவீங்கன்னு நினைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கன்னு யோசித்தேன். காரணம் அதிகமான மழை புயல், அதனால் எப்படி இருக்கும்னு யோசித்தேன். கரண்ட் இருக்குமான்னு யோசித்தேன். அதிகமாக அதை பற்றி தான் யோசித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி நம்ம எல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து அந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறோம், தியானித்து கொண்டே வருகிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதம் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம எடுக்கலை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை குறித்து சொன்னதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுக்க போகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார், கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லுகிறதான காரியம் என்ன. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்கிற அற்புதமான காரியத்தை அழகாய் அவர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரிந்ததான காரியங்கள் தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 1, அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. Who is my God? என்னுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட சொல்கிறார். யாரை நாங்கள் நம்பி இருக்கிறோம், யாரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பதை சபையோடு கூட பேசுகிறார். கொரிந்து புஸ்தகத்திலேருந்து ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்கிற அந்த டாபிக் எடுத்த போது கொரிந்து சபை என்றால் என்ன, ஏன் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது, பவுலுக்கு கொரிந்து சபையிலிருந்து வந்ததான பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டதான கொஸ்டின்ஸ் எல்லாம் பவுலை பார்த்து கேட்டாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதுக்குள்ளே நான் இன்றைக்கி அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஆமென், சோதரர். இன்றைக்கு பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது நான் யாரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களை தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிக்க போகிறவர், அவரை நாங்கள் நம்பியிருக்கிறோம். 3 இதுலேயும் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவித்தார், எங்களை தப்புவிக்கிறார், இனியும் எங்களை தப்புவிப்பார், அவரையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் இந்த தன்மைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கொரிந்து சபை ஏற்கனவே 2-3 முறை பவுல் கொரிந்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முதல் நிருபம் எழுதின வித்தின் 1 இயரில் இந்த செகண்ட் நிருபம் எழுதுகிறாங்க. ரொம்ப பெயினோடு, ரொம்ப வலியோடு, கண்ணீரோடு தான் இந்த நிருபத்தெல்லாம் எழுதுகிறாரு. காரணம், அவ்வளோ வேதனைகள் அங்கேருந்து அவருக்கு உண்டாயிற்று. அப்படி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஆசியாவில் எங்களுக்கு நடந்ததான காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்றார். ஏன்னா கொரிந்து சபை பவுலை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, நீர் அப்போஸ்தலனா என்கிற கேள்வியை தான் வைத்தாங்க. ஆமென், நீ அப்போஸ்தலனா என்கிற கேள்வியை வச்சுட்டாங்க. எனவே தான் அவருக்கு அதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்து எழுதுகிறாரு. இங்கே ஆசியாவில் எனக்கு நடந்ததான காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஆசியாவில் அவர் ஊழியம் செய்த போது நடந்ததான துன்பங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஜனத்துக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென். பவுலை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், பவுல் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர். அவங்க அப்பாலாம் பெரிய பெரிய பணக்காரர், நல்லா படித்தவர். ஆனால் பவுலுடைய சரீர அமைப்பு யாரும் பார்க்கக்கூடிய சரீர அமைப்பு இல்லைன்றாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு தோற்றம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய முகம், அவருடைய ரூபம், அவருடைய ஹைட்டு, ஸ்தோத்திரம், இது எல்லாமே யாரும் அவரை பார்த்தோன்னே ஓ இவர் பெரிய அப்போஸ்தலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எனவே தான் அவரை அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்வதற்கே ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அதற்காக தான் நிறைய விளக்கங்களை அவர் கொடுக்குறார். நான் 3ஆம் ஆணவம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நான் யார் என்ன என்ற பல விளக்கங்களை கொரிந்து சபையோடு கூட அவர் பேசுகிறார். அப்போது இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் யாரை சார்ந்திருக்கிறேன், நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு சொன்னால் சோதரம் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் என்னை தப்புவித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. முதல் விஷயம் அவர் அதான் சொல்கிறார், என்னை அவர் தப்புவித்தவர். அப்போ நான் ஆராதிக்கிறதான தேவன், நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் நம்முடைய பாஸ்டன்ஸ் இல்லையா, இல்லை ஃப்யூச்சர், ஆமாம், எந்த டென்ஸாக இருந்தாலும் அதிலே நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய அற்புதமான தேவன் தான் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோதரா, அப்போ இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லி ஜெபித்து நான் கம்யூனியனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நம்பர் 1, அவர் என்னை தப்புவித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ப்ரெசண்ட்டில் நான் கர்த்தரை விசுவாசிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு நான் கர்த்தரை நம்பணும்னு சொன்னால், ஆமென், நான் நேற்று அவர் செய்ததை நினைவு கூறணும். அப்போ தான் இன்னைக்கு நான் அவரை நம்ப முடியும். ஆமென். நேற்று எனக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்வேனானால் எஸ், இன்றைக்கு நான் அவரை நம்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கும் நான் அவரை நம்ப முடியும். அப்போ நேற்று அவர் எப்படிப்பட்டவர், இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம வந்திருக்கிறோம், நினைவு கூறுகிறதான ஒரு நேரங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ வேதத்தில் பல இடங்களில் பாருங்கள், பல சிச்சுவேஷன்ஸில் ஜனம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை சூழ்நிலையின் மத்தியிலே நினைவு கூறுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கிறீங்க, அந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எப்போ வரும்னு சொன்னால் நேற்று எனக்கு அவர் என்ன செஞ்சார். ஆமென். இதுபோல் பிரச்சனை மத்தியில் நான் நின்ற பொழுது எனக்கு அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி நடத்தினார், என்ன நடந்தது, அதை நான் நினைவில் வைத்திருப்பேனானா இன்னைக்கு இந்த பிரச்சனை மத்தியில் தைரியத்தோடு நிற்க கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. சோதர 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 சாமுவேல், 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 33. 17:33 1 சாமுவேல். இதில் தாவீதை குறித்தும் கோலியாத்தை குறித்தும் சவுலை குறித்தும் அங்கே நடக்கிற அந்த சூழ்நிலைகளை குறித்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது நமக்கு நன்றாய் தெரிந்ததான ஒரு சரித்திர சம்பவம். இங்கே தாவீதை பார்த்து சவுல் ராஜா சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா படிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஓகே, அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை, உன்னால் ஆகாது. எல்லாரும் சொல்லுங்க. சோத்திரம். ராஜா சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தேனை, அதுக்குள்ள நிறைய அடங்கி இருக்குது. இந்த பெலிஸ்தேனை சாதாரண பெலிஸ்தன் இல்லை, இந்த பெலிஸ்தேன்னு சொன்னால் அந்த பெலிஸ்தன் எப்படிப்பட்டவன் என்பது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படிப்பட்டதான பெலிஸ்தனை நீ என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, உன்னால் ஆகாது. சோத்திரம். ஆமென். அப்போ ஒருத்தன் என்னை பார்த்து உன்னால் ஆகாது, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ், என்னால் முடியும் என்று நான் நிற்க வேண்டுமானால், என்னால் முடியும் என்று நான் சொல்ல வேண்டுமானால் தேவன் எனக்கு செய்ததை நான் நினைக்கணும். தேவன் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் செய்து இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னால் முடியாது என்று ராஜா தாவீதை பார்த்து சொன்ன உடனே 37ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் யாருன்னா என்னை தப்புவித்தவர் என்னுடைய முன்காலத்தில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சோத்திரம். ஆமென். சில வருஷங்களுக்கு முன்பதான் ஆமென் என்னை தப்புவித்தவர் அவர். இந்த கைகளுக்கு என்னை விடுதலையாக்கினவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இப்போதும் ஆமென் அவர் தப்புவித்தவர். ரைட் நவ இப்போதும் என்னை தப்புவிப்பார். அப்போ இந்த பிரசன்ட்ல நான் தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நிற்கணும்னு சொன்னா என்னோடு கூட தேவன் செய்ததான பாஸ்ட்டை நான் நினைக்கிறேன். ஆமென். அந்த கிரியைகளை நான் நினைத்து பார்த்துட்டு பிரசன்ட்ல நான் தைரியத்தோடும் விசுவாசத்தோடு கூட பேச அந்த பாஸ்ட் எனக்கு உதவி செய்யுது. ஆமென், ஹல்லேலூயா.
உன்னால் முடியாதுன்னு சொன்னவனே ஆமாம் ராஜாவே என்னால் முடியாதுன்னுட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த பெலிஸ்தியன் ரொம்ப ரொம்ப பயங்கரமானவன் போல இருக்குது. ராஜாவே அமைதியாக இருக்கிறாரு, நம்ம அமைதியாக வீட்டுக்கு போய் நம்முடைய ஆடுகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதை நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்து தோன்றுகிற ஒன்று என்னன்னா, அந்த நாளுக்கு அவன் போகிறான். தன்னந்தனியாய் ஒரு மிருகத்தை, ஆமென், கொடூரமான மிருகத்தை தன்னந்தனியாய் சந்தித்ததான அந்த நாளுக்கு அவன் போகிறான். அவன் சிந்தனை அங்கே போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்லுறது என்னன்னா, இந்த சிங்கத்துக்கும் இந்த கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய பலத்தினால அதை செஞ்சேன்னு நினைக்கல. பாஸ்டில் நடந்த விஷயம் என்னுடைய பலத்தினால நடந்ததுன்னு நினச்சிருப்பானா, இந்த ப்ரெசண்ட்லேயும் அவன் தன் பலத்தை தான் நம்பி இருக்கணும். ஆமென். அப்போ தாவீதுடைய பலன் கோலியாத்துடைய பலன் ஈக்குவல் டு போட்டா என்ன வந்துச்சுன்னா, உன்னால் முடியாது, அதுதான் ஆன்சர். ஆமென். அது அவனுடைய சொந்த பலத்தினுடைய ஆன்சர். ஆனால் இங்கே தாவீது நினைவு கூறுகிறது எதை நினைவு கூறுறான் சொன்னால், என்னுடைய பலன் அல்ல, அன்றைக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார், கர்த்தர் எனக்கு ஜெயிக்க உதவி செய்தார், கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாயை கிழிக்க கர்த்தர் என் கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருந்தது உண்மையானால், இன்றைக்கும் அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த டிசம்பர் 1 வந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் 30 நாளில் இந்த வருஷம் முடிய போது, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். எனவே இந்த ஜனவரி ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த 11 மாதங்களும் நினைத்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தப்புவித்தார், கர்த்தர் உங்களை நடத்தி வந்தார், கர்த்தர் உங்களை பாதுகாத்தார், கர்த்தர் உங்களை சுகமாக்கினார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்தார், கர்த்தர் உன் தேவைகளை சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நான் நிற்கிறேன், அதனால தான் இன்றைக்கு நம்ம நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் மனுஷன் நம்மளை பார்த்து உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆமென். அப்போ எத்தனை பேர் என்னையும் பார்த்து நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்னாலும், கர்த்தர் இன்னைக்கு உபயோகமாய் வைத்திருக்கிறான்னு சொன்னால், அவர் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நினைத்துப்பார், இந்த காலையில் உங்களுடைய கடந்த வாழ்க்கை, கடந்த காலங்கள், தேவன் உங்களுக்கு செய்ததான காரியங்களை நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த ப்ரெசண்ட்லேயும் விசுவாசத்தோடு நிற்க கர்த்தர் பலன் தருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105 சங்கீதம் 6 வசனம். Psalms 106 verse 6. அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 105 verse 6, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய போகிறது இல்லை அல்லது செய்கிற இல்லை, செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. Deuteronomy chapter 7, உபாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றார், கானானுக்குள்ள நீ போவ, கானானுக்குள்ள 7 ஜாதி ஜனம் இருக்குது. உபாகமம் 7:17. கானானுக்குள்ள 7 வகையான ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் துரத்தி விட்டு உனக்கு நான் அந்த இடத்த என்ன பண்ணணும், தரணும். அப்போ அவங்கள காட்டிலும் நீ ரொம்ப சின்னவன் பலத்தில். அப்போ நான் எப்படி இந்த ஜனத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு உன் மனசில் நீ சந்தேகப்பட்டு யோசிப்பாயானால், அப்போ எப்பெல்லாம் அந்த டவுட் வருதோ, எப்போதெல்லாம் உன்னுடைய பலனை நினைத்து நீ ஐயோ இதை செய்து கொள்ள முடியுமா என்று நினைக்கிறாயோ, அப்போதெல்லாம் நீ இதை நினைவு கூறுன்றார் ஆண்டவர். எதை? தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எப்படி பேசுறாரு பாரு ஆண்டவர். இல்ல, கானானில் போயிட்டு அந்த ஜனத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த ஜனத்தை நான் எப்படி மேற்கொள்வேனோ அப்படின்னு உனக்கு மனசில் ஒரு சந்தேகம், ஒரு பயம் வரும் பொழுது நீ எதை நினைவு கூறுனா, பார்வோனை நினச்சி பாரு.
எகிப்திலிருந்து உன்னை நான் கொண்டு வந்ததை யோசித்து பாரு. ஓங்கிய புயத்தோடு ஓங்கிய கரத்தோடு கூட நான் செஞ்சதான அற்புதங்களை எல்லாம் என்ன பண்ணு, நீ நினைத்து இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத இரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் உன்னை விட பலம் நிறைந்த விஷயங்களை நீ காண்கிறாயோ அப்போதெல்லாம் எகிப்தை நினைத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. 10 வாதைகள், 10 அற்புதங்கள். ஆமென். அவனை நான் கலங்கடித்ததான அந்த கலக்கத்தை நினைத்துக்கோ. நீ ஜெயத்தோடு கூட எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்ததை நினைத்துக்கோ. செங்கடல் 2ஆய் பிளந்ததை நினைத்துக்கோ. மன்னாவை உனக்கென்று கொடுத்ததை நினைத்துக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, நாங்கள் அங்கே இருந்திருந்தா கிச்சன்லேயே உட்கார்ந்து கடாயில் சாப்பிட்டு இருப்போமேன்னு யோசித்த பொழுது உனக்கு நினைச்சு கூட பார்க்காத காடைகளை, ஆமென், சோத்திரம், ஆமென், அப்படியே கிலோமீட்டர் கணக்குக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், காடைகளை கொண்டு வந்து இறக்குனேனே. வனாந்திரத்துலையும் உன்னை கறி சாப்பிட வச்சேன் பார். ஆமென். ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் நினைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்ல. அதனால் இதையெல்லாம் நீ நினைக்கும் பொழுது இவர்களை குறித்து நீ பயப்பட மாட்ட. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் சோத்திரம், கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், உங்களை எந்த அளவுக்கு நடத்துகிறார், உங்களோடு கூட அவர் எப்படி கிரியை செய்கிறார், இவைகள் எல்லாம் நீங்கள் யோசிப்பீர்களானால், ஆமென், இன்றைக்கு இருக்கிறதான ப்ரெசண்ட்டை ஜெயிச்சு முன்னேற கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது பவுல் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அவர் தப்புவித்தார். தப்பு வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடல, அதோடு போயிடல, இப்போதும் தப்பு வைக்கிறார். நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் சில மனிதர்கள் உதவி செய்வாங்க, அதோடு அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். லைஃப் லாங் என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு சூழ்நிலை வரும்போது மீண்டும் அதே நபர் வந்து உதவி செய்வார்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அது உலகத்தில் அல்ல. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு அவர் உதவி செய்தார், என்னை தப்புவித்தார், பல விஷயங்களிலிருந்து என்னை அவர் தப்புவித்தார், இப்போதும் அவர் என்னை தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிற தெய்வன் அல்ல. நம்ம சோர்ந்து போயிடுவோம். எத்தனை முறைடா உன்னை தப்பு வைக்கிறது, எத்தனை முறைடா உன்னை தூக்கி விடுறது, எத்தனை முறைடா உனக்கு நான் உதவி செய்கிறது, எத்தனை முறைடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆமென். இப்போ நீ வளர்ந்துட்டியே அப்படின்னு இடுவோம் நம்ம, சோதரம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் சோர்ந்து போகிற தெய்வனா அல்ல. ஆமென். இந்த பூமியில் நம்ம பிறக்கிற நாள் முதற்கொண்டு நம்ம மரிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் வந்து ஓகே நான் செய்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் சொல்கிற தெய்வன் அல்ல. என்னை தப்புவித்தார், இப்போதும் என்னை தப்புவிக்கிறார். அப்போ அவர் தப்புவிக்கிறவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று எனக்கு நடந்தாலும் அவர் தான் முதல்ல ஓடி வந்து நிற்க போகிறது, அவர் தான் என்னை தப்புவிக்க போகிறார், அவர் தான் எனக்கு உதவி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுலுடைய அந்த கடைசி யாத்திரை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அந்த லாஸ்ட் அந்த ஷிப் ஜேர்னி, கப்பலில் போகிறதான அந்த பயணத்தை நம்ம படிக்கும் பொழுது சோதரம் பவுல் சொல்வார், இந்த துறைமுகத்தை விட்டு போக வேணான்னு. ஆனாலும் பவுலுடைய வார்த்தை யாரும் கேட்க மாட்டாங்க. மாலுமினுடைய வார்த்தையும் கப்பலுடைய எஜமானுடைய வார்த்தையும் கேட்டு அந்த துறைமுகத்திலேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்காரமாக பலவிதமான காற்றுகள், பல சேதங்கள் எல்லாம் வருது. அப்போ இப்படி தன்னுடைய உயிருக்கு ஜனங்கள் எல்லாம் பயந்து இருந்த பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் எல்லாரும் அந்த வசனத்தை படிக்கணும். ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 23. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே, சொல்லுங்க, இந்த ராத்திரியிலே ஹல்லேலூயா, that particular night, ஆமென், இந்த ராத்திரியிலே, சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் இந்த படகுல ஜேர்னி பண்ணுற இந்த ராத்திரி, எல்லாரும் பயந்து போயிருக்கிற இந்த ராத்திரி, நாங்கள் பிழைப்போமா செத்துவோமா என்று நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிற இந்த ராத்திரி, 14 நாளாக ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறதான இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று ஒரு அலையில் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென். எப்படி எழுதுறாரு பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரி. அப்போ அவர் இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இன்னைக்கும் எதனா ஒன்றுனா, அது பகலாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், சாயந்தரமாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், எத்தனை மணியாக இருக்கட்டும், இந்த ராத்திரி அவர் நான் ஜேர்னி பண்ணுற ஷிப்பில் நான் இருக்கிறதான அறைக்குள்ளே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்று, பவுலே பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அற்புதமாக இருக்குது பாருங்க. நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், நீ ரோமுக்கு போய் சேரணும். அங்கே ராயனுக்கு முன்னாடி உன்னை நான் நிறுத்துவேன், அவன் முன்னாடி நீ எல்லா காரியத்தையும் பேசணும். அதுக்கு முன்னாடி உனக்கு மரணம் சம்பவிக்காது. சோத்திரம். ஆமென். அப்போ அன்று ராத்திரியில், அதனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அவர் இன்றைக்கும் தேவனானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததான தேவன். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு ஏதோ உதவி செஞ்சார் ஒரு காலத்தில், இப்போ அவர் இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் பேசிக்கொண்டே போகலாம். சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமான, அங்கேயும் சொல்லப்படும் அந்த ராத்திரியிலே. ஆமென். அவன் ஒரு பெரிய ஜபத்தை பண்ணி சர்ச்சையெல்லாம் கட்டி முடித்து ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணி முடித்த அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் சாலமோனுக்கு தோன்றி கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? சாலமோன் சொன்னான், இந்த ஜனத்தை ரூல் பண்ணக்கூடியதான ஞானம் எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராத்திரியில் சாலமோனுக்கு தரிசனமானவர். ஆமென். சோதரம். அதே போல தான் ஆபிரகாமுடைய சன் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசித்தீங்கன்னா அன்று ராத்திரியில் ஈசாக்குக்கு அவர் தரிசனமானார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்று உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை தீர்க்கிறவர் இன்றைக்கு இந்த நிமிஷம் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். அதனால் அவர் சொன்னார், பவுலே பயப்படாத. என்னங்க, பவுல் எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவர்கிட்ட போய் ஆண்டவர் ஏதோ சின்ன விசுவாசிக்கிட்ட சொல்கிற மாதிரி, புது விசுவாசிக்கிட்ட சொல்கிற மாதிரி பயப்படாதேன்றாரே அப்படின்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இருதயங்கள் எப்படி பயப்படுதுன்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னார், பவுலே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த யாத்திரையில் நான் உன் கூட இருக்கிறேன், ஒரு சேதமும் வராது, ஒரு உயிர் சேதமும் வராது. ஆமென். சோத்திரம். மேத்யூ காஸ்பல், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு. யார் போன பிற்பாடு? சாஸ்திரிகள் எல்லாம் வந்து ஏரோது ராஜா கிட்ட வந்து கேட்டுட்டு, இங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், உமக்கு தெரியுமான்னு ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக், பிபி ஏறி போன அந்த சூழ்நிலையில் அந்த ராஜா சொன்னார், நீங்கள் போய் அவரை அந்த குழந்தைய பணிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வந்து சொல்லுங்கன்னு. இவங்க கிளம்பிட்டாங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு பெரிய ஆபத்து வருது. இப்போ ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய போகிறான்னு தெரிஞ்சிச்சு. எனவே கர்த்தர் யோசேப்பையும் மரியாளையும் பார்த்து சொல்கிறாரு, குழந்தையும் எடுத்துக்கொண்டு எங்கே போயிடு, நீ எகிப்துக்கு போயிடு, அங்கே ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆண்டவர் பாருங்க க்ளீனாக கைட் பண்ணி எகிப்துக்கு ஓடி போயிடுன்ட்டார். ஓடுறது யாரு? பேசுங்க. ஓடுறது யாரு? யோசேப்பு, மரியா, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் இப்படி எங்கன்னா ஓட வேண்டியது ஏற்பட்டால் ரொம்ப வருத்தப்படாதீங்க.
இயேசு குழந்தையா இருக்கும் போதே அப்பா அம்மா தூக்கின்னு ஓடி இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் சில விஷயங்கள் நடக்கும்போது கர்த்தரை சொல்கிறார், நீ எகிப்துக்கு ஓடிடு, இங்கே இருக்காத, இருந்தால் இந்த பிள்ளையை அவன் கொலை செஞ்சு போடுவான். அதனால் இப்போது கடந்து போகிறான். அப்போ அந்த சிச்சுவேஷனில், அந்த பாஸ்டில் நடக்க போகிறதான அல்லது அன்றைக்கு நடக்க போகிறதான விஷயத்துலேருந்து கர்த்தர் யோசேப்பு மரியாதை விலக்கி பாதுகாத்துட்டார். நீ ஓடி போய் அங்கே இருநிட்டார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஏறக்குறைய சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க 1 or 2 years இவங்க ஈஜிப்ட்லேயே இருக்கிறாங்க. ஆமென், சோத்திரம். பெத்லகேமில் இருக்க வேண்டியவங்க தன் சொந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் போய் இருக்கிறாங்க. இப்படி எகிப்தில் அவன் இருக்கும்போது ஏறக்குறை 1 அல்லது 2 வருஷம் யோசேப்பு, மரியா, இயேசு எல்லாம் அங்கே இருக்கும்போது 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். ஒரு அலையில சொல்லலாமா? ஐயா, 2 வருஷம் ஆனாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஈஜிப்டில் போய் உட்காந்து அங்கே வாடகை வீடு, சொந்த வீடு உட்காந்து அவங்க பாட்டுன்னு வாழ்கிறாங்க. பிள்ளை வளர்ந்து கொண்டு வருது. சோத்திரம். ஆனால் கர்த்தர் மறக்கலை. ரைட் டைம் வந்தபோது கர்த்தர் சொல்கிறாரு, ஓகே, அவன் செத்துட்டான். ஆமென், சோத்திரம். கர்த்தர் நினச்சிருந்தா அன்னைக்கு நைட்டே அவனை காலி பண்ணியிருந்திருக்கலாம். நீ எங்கேயும் போவாத, இங்கேயே இரு, நான் அவனை தூக்கிடுறேன் அப்படின்ட்டு ஏரோது என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? காலி பண்ணியிருந்திருக்கலாம். ஆண்டவர் அதை செய்யலை. நீ கொஞ்ச நேரம் மறைவாயிரு. சோத்திரம், ஆமென். இவனுக்கு கொஞ்ச நாள் தான் நான் வச்சுருக்கிறேன், கொஞ்ச நாள் ரூல் பண்ணட்டும், என்ன பண்ணுறான்னு பண்ணட்டும். வித்தின் 2 இயர்ஸில் ஏரோது மரித்து போனான். இப்போ மறக்கிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ அவனை அனுப்பிச்சிட்டு அவன் போய் அங்கே எங்கேயோ வாழ்கிறான், ஓகே வாழ்ந்துன்னு போட்டுன்னு கர்த்தர் விடலை. கர்த்தர் கடந்து வந்தார். வந்து சொன்னா, நீ எழுந்து எங்கே போய்ப்ப? எருசலேமுக்கு போ. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும், எத்தனை மாதங்கள் கடந்து போனாலும் உன்னை கைவிட்டு விலகிற தேவன் அல்ல, உன்னை மறந்து போகிற தேவனும் அல்ல. அவர் சொன்ன காரியத்தை நீ நானும் மறந்தாலும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. ரைட் டைம் வந்தபோது கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னான், நீ எழுந்து அங்கே போ. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அவர் தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தப்புவித்தவர் மாத்திரமல்ல, அவர் தப்புவிக்கிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார், உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். 3வது, அங்கே 2 கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர் தப்புவிப்பார். ஆமென், தப்புவித்தார், எங்களை தப்புவிக்கிறார், இனி தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே சார்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனையோ சபைகள் இருக்குது ஏசியாவில். ஏசியா மைனரில் எவ்வளோ சர்ச்சஸை பவுல் ஸ்தாபித்திருக்கிறார். எவ்வளோ நல்ல உள்ளங்கள், எவ்வளோ நல்ல குடும்பங்கள், பவுலை பாதுகாக்கிற, போஷிக்கிற எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பவுல் யார் பேரையுமே சொல்லலை. ஆமென். பவுல் சொன்னார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னுவான், நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அதோடு கூட அவன் மாறி போவான், மறந்து போவான். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் நிலை நிற்கிறதான வார்த்தைகள் அல்ல. காரணம், அவன் மனிதன். எனவே எவ்வளோ ரிச் பீப்புள் எல்லாம் பவுலுக்கு தெரியும். ஆமென். லீதியாள், ரத்தாம்பரம் விற்கிறவ, அவ்வளோ பெரியதான அம்மா அவங்க, சோத்திரம், பணக்காரர், இன்னும் எத்தனையோ பணக்காரர்கள் தெரியும். ஒனேசிமை பற்றி எழுதும் போது யார் பேர்? அவர் பேர் என்ன? பிலமோன், சோத்திரம். அவர் எவ்வளோ பெரியதான மனுஷன், அவரை தெரியும் பவுலுக்கு. இன்னும் எத்தனையோ பேர், கூடார தொழில்கள் செய்கிறதான ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, எவ்வளோ பேரை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன காப்பாற்றுவாங்க, இவங்க என்ன பார்த்துப்பாங்க, இவங்க என்ன தப்புவிப்பாங்கன்னு சொல்லி பவுல் சொல்லலை. பவுல் சொல்கிறாரு, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே சார்ந்திருக்கிறோம். எதிலிருந்துனா மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார். அடித்து போட்டுட்டான், செத்துட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிடான்.
அப்படிப்பட்டதான பவுலை தான் தூக்கி விசுவாசிகள் காப்பாற்றி ஆமென் அவர் அடுத்த ஊருக்குள்ளே போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தவர் இனியும் தப்புவிப்பார் என்று நான் அவரையே நம்பியிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான், நான் அவரையே நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இவர் எப்படிப்பட்டதான தேவன் சொன்னால் அவர் நாளைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இன்றைய தேவன். ஆமென். அவர் எனக்கு நாளைய தேவன் கூட. வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். Praise the Lord. Hallelujah. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், சோதரன். அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவன்? நாளைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன அழகாக சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கெட் ரெடி, நாளைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்றைக்கு மாத்திரம் உன்னுடைய தேவன் அல்ல, அல்லது நேற்று அல்ல, நாளைக்கும் அவர் தான் உன்னுடைய தேவன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எக்ஸடஸ் யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராகமம் 19:10 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற கடவர்கள். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட கடவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அப்ப எப்படிப்பட்ட தேவன்? என்னுடைய 3ஆம் நாளைக்கு தேவன் அவர். ஸ்தோத்திரம். ஆமென். நாளைக்கும் அவர் தேவன், நாளன்னைக்கும் அவர் தேவன், 3ஆம் நாளுக்கு அவர் தேவன். ஆமென். சொல்றார் 3ஆம் நாளுக்கு அவர்கள் ஆயத்தமா இருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சீனாய் மலையிலே நான் வந்து இறங்குவேன். என்னைக்கு வருவீங்க ஆண்டவரே? இன்னும் 3 நாள் பொறுத்து நான் வருவேன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அந்த 3ஆம் நாள் விடியற் காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் வந்து மலையில் இறங்கினதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. ஆமென். எந்த ஜோசியக்காரனும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ போகிறோன்னு சொல்லி. ஸோ எத்தனை வருஷங்கள் கர்த்தர் இந்த பூமியில் உன்னை வாழ வைக்க போகிறாரோ அத்தனை வருஷத்துக்கும் தேவனானவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போகலாம். அப்போ தேவன் யாருன்னா நேற்றைய தேவன், காட் ஆஃப் எஸ்டர்டே, காட் ஆஃப் டுடே, அருமா காட் ஆஃப் டுமாரோ. ஆமென், ஹல்லேலூயா. நேற்றைய தேவன், இன்றைய தேவன், அவர் நாளைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெயர்களை பாருங்களேன். தேவனுடைய பெயர்களை எடுத்தாலே அந்த பெயர்களுக்குள்ளவே இந்த தன்மைகள் அடங்கியிருக்குது. ஆமென். அவர் நடத்தி வந்தார். சோதரம். அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நம்ம? இதுவரை நடத்தி வந்தார். என்ன சொல்கிறீங்க? எபினேசர். எல்லாரும் சொல்லுங்க. என்ன மீனிங்? எங்கே சொல்லப்பட்டு இருக்குது? நீங்கள் அறிவாளியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். அப்படி தான் நான்லாம் ஆன்சர் எழுதுவேன். ஆமென். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? எங்கே சொல்லப்பட்டு இருக்குது? பைபிளில் சொல்லப்பட்டு இருக்குது. ஆமென். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்குதா, நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குதா? ஓல்ட் டெஸ்ட் பாரு, எவ்வளோ மார்க் வாங்குறீங்க பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாமுவேல் பாருங்க, பலிகள் எல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்திட்டு சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயர் வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் பேரில் என்ன சொல்லுதுன்னா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது செய்கிறார். இதுக்கு என்ன பேரு? இன்னைக்கு உதவி செய்கிறார்.
இம்மானுவேல். ஆமென், ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்முடனே. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன், எஸ், ரைட் நவ் he is with me. அதுக்கு தான் பேர் என்னது? இம்மானுவேல். எங்க இருக்குது அது? பைபிளில் இருக்குது. புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. படிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்தார் அல்ல, நம்மோடு இருக்க போகிறார் இல்ல, நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் எபனேசர், ரெண்டாவது அவர் எனக்கு இம்மானுவேல். பாருங்க, டிசம்பர் துவங்கிச்சு இல்லையா? இனி இம்மானுவேல் தான் நம்ம பாடி ஆகணும். ஸ்தோத்திரம். அவர் இம்மானுவேல். மூன்றாவது யாரு? ஃபியூச்சருக்கு என்ன சொல்லுவீங்க? எதிர்காலம். யோசிங்க. யெகோவா ஈரே. ஆமென், ஹல்லேலூயா. என்ன யெகோவா ஈரேனா என்ன? பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பார்த்து கொள்வார். அது எப்போ? இனி நடக்க போகுது. அந்த வேளை அவங்க பிள்ளை கேட்குறான், எங்க ஐயா பலி மிருகம்? ஆபிரகாம் சொல்றாரு, அவர் பார்த்து கொள்வார். ஆமென். இன்னும் நம்ம மேலே மேலே ஏற வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். ஆமென். எங்க இருக்குது இது? பைபிளில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்குது? பாஸ்மா இருக்கு. ஆதியாமத்தில் படிங்க. 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உன் காரியத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். ஆமென். ஃபியூச்சர் டென்ஸ். ஆமென். உன்னுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். காரணம், அவருடைய பேர் யெகோவா ஈரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் எபனேசராய் உன்னோடு கூட இருக்கிறார். எபனேசராய் உன்னோடு கூட இருந்தார். இம்மானுவேலாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யெகோவா ஈராய் உன் வருங்காலங்களிலே உன்னோடு கூட அவர் இருக்க போகிறார். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஆமென். இவ்வளோத்தையும் வச்சுன்னு நம்ம உட்காந்து அழுதுனுக்கிறோம். என்னம்மா சாமுவேலுக்கு? சரி. ஆமென், ஹல்லேலூயா. அவ கர்த்தர் அற்புதமான தெய்வன். ஆமென், ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளும். அப்போ என்னை தப்புவித்தார், என்னை தப்புவிக்கிறார், என்னை அவர் தப்புவிப்பார் என்று நான் அவரையே நம்பியிருக்கிறேன். இன்னைக்கு ஜீவனுள்ள நாள் வரையும் அவரையே சார்ந்து அவரையே நம்பி இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை தப்புவித்தவர் தப்புவிக்கிறார், இனியும் உன்னை தப்புவிப்பார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.